ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனை ஆரம்பிச்சு வார் தொடங்கி 45 நாளுக்கு மேல ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலுடைய ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 65லிருந்து 70 நாளுக்கான க்ரூட் ஆயில் தான் நம்ம கிட்ட இருக்கு. என்னதான் ஷிப்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னா கூட நம்மளுடைய நீடுக்கு தேவையான க்ரூட் ஆயில் இந்தியாவுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறது இன்னுமே ஒரு கேள்விக்குறி தான். அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய அந்த 70 டே ரிசர்வ்ல ஏற்கனவே 45 டேஸ் போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு 25 நாள் தான் நம்ம கிட்ட பெட்ரோல் டீசலுக்கான அந்த தேவைக்கான க்ரூட் ஆயில் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இந்த 25 நாளில் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹைலி பாசிபிள். பட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே பெட்ரோல் டீசலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல ஏற்கனவே பெட்ரோலுடைய பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். டீசலோட பிரைஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் டீசல் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதை பார்த்தோம். அந்த அதர் சைடு பெட்ரோலோட பிரைஸ் சூப்பர் கார் சூப்பர் பைக்ஸ்க்கெல்லாம் போடக்கூடிய ஆக்டேன் 100ன்னு சொல்லக்கூடிய ஒரு லிட்டர் பெட்ரோல் 160 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 11 ரூபாய் ஒரு லிட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் பெட்ரோலே 11 ரூபா தான் ஏறி இருக்கு. அப்ப நார்மல் பெட்ரோல் பிரைஸ் ஏறாம இருக்கிறது ரீசனபிள் தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த கேள்வி தான் தொடர்ந்து மத்திய அரசு கிட்ட மீடியா தரப்புல இருந்து வச்சுக்கிட்டே இருந்த டைம்ல இப்ப அவங்க சொல்லியிருக்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெட்ரோல் டீசல் பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த பெட்ரோல் டீசல் பிரைஸோட ஹைக்கை ஆயில் கம்பெனிஸ் அப்சர்வ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் 2022 உக்ரைன் வார் வந்தப்போ இதே மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த ஆயில் பிரைஸ் மக்களுடைய தலையில ஏறாமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட மாதிரி இப்பவும் இந்த பெட்ரோல் டீசல் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு மக்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த பயம் வந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே எல்பிஜியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, புக்கிங்குடைய அந்த டைம் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாங்க. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேட்டிங்காக இருந்தது. $117 வரைக்கும் போச்சு. இப்போ ஏறக்குறைய ஒரு $85-87 இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பெட்ரோல் டீசல் ப்ரைஸை ஏற்றிடுவாங்களோ, நாளைக்கு ஏற்றிடுவாங்களோ, இன்றைக்கி ஏற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் நம்ம பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட போனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்ரோல் போடுற அண்ணாட்ட கேட்கக்கூடிய கேள்வி, ஆனால் என்னன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ஏற்றிடுவாங்களாண்ணா, அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்ற கேள்வி தான் நம்ம கேட்குறோம். ஸோ மத்திய அரசு தரப்புலேருந்து இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பெட்ரோல் டீசல் பிரைஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஹைக் இருக்காது. ஒருவேளை மீடியம் டேர்னில் 3 to 6 month டைமில் இதே மாதிரியான இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா பெட்ரோலோட பிரைஸ் ஏறக்குறைய 5 ரூபாயிலிருந்து ஒரு 15 ரூபாய் வரைக்கும் ஒரு லிட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, க்ரூட் ஆயிலோடைய விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பெட்ரோலுடைய விலையில் ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நம்ம ஆக்சுவலாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேனிக் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இல்லை. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து அமெரிக்கா வந்து அந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போட்டாங்க இல்லையா, ஏறக்குறைய $166 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த $166 பில்லியன் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா யுஎஸ் உடைய சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த நடவடிக்கை சரியில்லை, இல்லீகல் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்ததை தொடர்ந்து இப்போ இந்த $166 பில்லியன் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் இந்தியாவோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய $10 to $12 பில்லியன் இந்தியன்ஸ் இந்த டாக்ஸுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. ஆனால் இந்த $166 பில்லியன் ரீஃபண்ட் ஆனால் இந்தியன் பீப்புளுக்கான அந்த $10 to $12 பில்லியன் பணம் அப்படிங்கிறது திரும்ப வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு CAPE அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதாவது கன்சாலிடேட்டட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து US கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் டீம் தான் அதை வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் பேசிக்லி அன் ஆன்லைன் கிளைம் ஃபார்ம். ஸோ இதுக்கான ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா ஷிப்மெண்ட்டுக்கான டேட்டாவை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து நான் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவிலேருந்து நான் என்ன பொருளை யூஎஸ்க்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான அந்த ஷிப்மெண்ட் டேட்டாவை நான் சப்மிட் பண்ணணும். டாரிஃப் நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நான் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 60 to 90 டேஸ்க்குள்ளே அந்த அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது 53% குறைஞ்சது இந்த டாரிஃப் அவங்க போட்டதுனால. ஸோ குறிப்பாக இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இதில் பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன் அப்படின்னா, இப்போ சென்னையில நான் திருப்பூர்ல நான் ஒரு பனியன் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். யாருக்கு? வால்மார்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். வால்மார்ட் தான் பையர்ன்னு எடுத்துப்போம். அங்க அமெரிக்கால வால்மார்ட் அத இம்போர்ட் பண்ணும்போது, இம்போர்ட் டாக்ஸ வால்மார்ட் பே பண்ணிட்டு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ டாரிஃப் யார் பே பண்ணியிருப்பா? வால்மார்ட். ஸோ வால்மார்ட் இப்ப அப்ளை பண்ணி அந்த டாரிஃப திரும்ப அவங்க வாங்கிக்க முடியும். இதனால இந்தியன்ஸுக்கு எந்த ஒரு ப்ளஸும் கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆனா, வால்மார்ட் என்கிட்ட பொருள் வாங்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? 50% 55% டாரிஃப் போட்டாங்க. அதனால உங்க பொருளோட பிரைஸ நீங்க குறைச்சுக்கோங்க. மார்ஜின குறைச்சு வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா, நான் ரூ. 100 குடுத்த இடத்துல ரூ. 155 குடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். அதனால ரூ. 100 நீங்க மார்ஜினோட வச்சிருக்கீங்கல்ல, அந்த பொருள எனக்கு ரூ. 75 குடுங்க. நான் என் டாக்ஸ போட்டு நான் வாங்கிக்கிறேன். இல்ல அப்படின்னா, நான் வேற ஒரு ஆள்ட்ட என்னோட கன்சைன்மென்ட்ட குடுத்து வாங்கிக்கிறேன். அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆக்சுவலா நம்மகிட்ட இருந்து அவங்க ப்ராடக்ட்ஸ வாங்கியிருந்தாங்க. டாக்ஸ் கட்டுனது அவங்க உண்மதான் அப்படின்னாலும், நம்மளோட மார்ஜின் பெரிய அளவுல அடிபட்டுச்சு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. பட் இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்க்கான பணத்த நாங்க ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டதுனால, ஏற்கனவே பணத்த கட்டுனதுக்கான ப்ரூஃப் வால்மார்ட் வச்சிருப்பான். ஸோ வால்மார்ட் கொண்டு போய் அந்த ப்ரூஃப காமிச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த $10 பில்லியன் $5 பில்லியன் வாட் எவர் இட் இஸ் அந்த பணம் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா, வால்மார்ட் அதிகமா செலவு பண்றான். எனக்கு ஆர்டர் கைய விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, நான் என்னோட மார்ஜின குறைச்சிட்டு, வால்மார்ட்டுக்கு கம்மியான பிரைஸ்ல குடுத்தேன் பார்த்தீங்களா? ஐ அம் ஸ்டக். கம்ப்ளீட்லி ஸ்டக். எனக்கு அதிலிருந்து எதுவுமே வரப்போறது கிடையாது. ஸோ இனி அடுத்தது என்ன பண்ணணும்? நான் போய் வால்மார்ட் கிட்ட டீல் பேசணும். போன தடவ நீ வந்து அந்த ரீஃபண்ட வாங்கிட்ட. அதனால இந்த தடவ வந்து நான் ஏற்கனவே போட்ட பிரைஸ விட அதிகமா தான் போடுவேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி போடும்போது அவங்களுக்கு வேற பெட்டர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்துருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வால்மார்ட் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு கொண்டு வந்து அவங்க கன்சைன்மென்ட் குடுங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ $166 பில்லியன் ரீஃபண்டே குடுக்குறாங்க அப்படின்னாலும், அது அமெரிக்கால இம்போர்ட் பண்ண கம்பெனிஸ்க்கு தான் ப்ளஸ்ஸா இருக்குமே தவிர, இந்தியன் கம்பெனிஸ்க்கு பெரிய அளவுல ப்ளஸ்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா, இந்தியன் கம்பெனிஸ் பெரிய அளவுல அவங்க மார்ஜின குறைச்சிட்டு தான் குடுத்துருக்காங்க. அந்த மார்ஜின அவங்க ரிட்டர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பேசிக்காவே உலகத்துல இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பொருளோட விலை ஏறிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் அது குறையும்னு எதிர்பார்க்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டூ ஹேப்பன் இல்ல. ஸோ அதுதான் இதுலயும் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இத ஷேர் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு, அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.